தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகத்தின் வருகையால் இன்றைக்கு கல்லறைக்கு போய்கொண்டிருக்கிறது. ஒரு மாசம் முன்னாடிதான் விஜய் அவனுக்கு என்ன தெரியும், அவன் ஒரு தற்குறி, அவன் ஒரு தவக்கலை, அவன் மயில புடிங்கிருவானா அப்படின்னு பேசிருக்காப்ல. தமிழ்நாட்டு அரசியலுக்கு தகுதியற்ற முட்டாள் நீ தலைவராவதற்கான எந்த தகுதியாகவும் சொல்லாதனா. விஜய் வந்து எல்லாத்தையும் காப்பாதாரு. குடும்பம் வேற, இது வேற. நாட்டுல யாரு தான் தப்பு பண்ணல, அவர் மட்டும் தான் தப்பு பண்றாரு. எல்லாருமே தான் யார் ஒருத்தனோட ஒருத்தி இருக்காங்க. எல்லாருமே எல்லாம் ரெண்டு ரெண்டு தான் வச்சுக்கிறாங்க. எல்லாருமே யாரையா சொல்ல முடியுமா? நிறைய ஆம்பளைங்க எங்க வீட்லயே கூட சில பேர் எல்லாம் வச்சுக்கிறாங்க. எங்க வீட்டுக்கு அப்படிதான் இருப்பாரு. அதனால இதுல என்ன இருக்கு, அது அவரோட தனிப்பட்ட பிரச்சனை. அது பெருமையாக இருக்கா உங்களுக்கு? ஆமா, இது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். அவளால முடியுது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ கண்டினியூவா பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ தாவேக்கால இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் குறிப்பா அவங்க ஒரே ஒரு இதை மட்டும் நல்லா கண்டினியூவா பேசிக்கிட்டு வர்றாங்க. என்ன அப்படின்னா, உள்ளாட்சி தேர்தல். உள்ளாட்சி தேர்தலா பயங்கரமா வேலை பார்க்க போறாங்க அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது. குறிப்பா அமைச்சர்களா, நீங்க நார்மலா சொல்லலாம், நிறைய எம்எல்ஏக்கள் அவங்கள இருக்காங்க, அவங்கள வந்து நல்லா அமைச்சர்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பா இப்ப ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா, கில்லி சரதா இருக்கட்டும், அமைச்சர் கீர்த்தனாவா இருக்கட்டும், மக்கள் கிட்ட போய் உள்ளாட்சி தேர்தல்ல எப்படி பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அது ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயமா இருக்கு. எங்களால அமைச்சரா இருந்து கூட ஒரு விஷயமும் பண்ண முடியல, அதனால கவுன்சிலராவது ஆக்குங்கன்னு சொல்லி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்றத பார்ப்போம். அடுத்தது பாத்தீங்கன்னா, சிஎம் விஜய ஒருத்தர் விமர்சிச்சு பேசினதுக்காக கைது பண்ணப்பட்டிருக்காரு. அது என்னன்றதையும் பார்ப்போம். அடுத்து சிஜேபி அப்படின்னு சொல்லக்கூடிய காக்ரோச் ஜனதா பார்ட்டி, அவங்க முன்னெடுத்து கொண்டு போயிட்டு இருக்கிற போராட்டம் டெல்லியில பயங்கரமான ஒரு வீரியமா போயிட்டு இருக்கு. குறிப்பா என்ன சொல்றது, நாடாளுமன்றத்தையே மூடுற லெவலுக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அந்த லெவலுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய போராட்டம் அதிகமாயிட்டு போயிட்டு இருக்கு. நம்ம நேத்து தான் ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருந்தோம். திரிசாவையும் விஜய் வச்சு ஒரு மாதிரி இவனுங்க வந்து நெரேட்டிவ் செட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கானுங்கன்னு சொல்லி. அத மக்கள் கிட்ட போய் கேட்டோம்னா அவங்களோட நிலைப்பாடு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி போய் கேட்டிருக்காங்க. மக்களோட நிலைப்பாடு அப்படியே நேத்து நான் சொன்னேன் பாத்தீங்களா, என்ன நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அப்படியே பேசி வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு திருக்குறளே தெரியல. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம நாஞ்சி அவர் கட்சியில இருக்கிறவங்களே அசிங்கப்படுத்துறாரு, வேற கட்சியில இருக்கிறவங்களே அசிங்கப்படுத்திட்டு இருக்காரு. சோ இது எல்லாத்தையுமே டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நிறைய பேருக்கு நம்ம வீடியோ சஜஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எதை பத்தி பேச போறோம் பாத்தீங்க அப்படின்னா, தாவேக்கா பாத்தீங்கன்னா ஆல்ரெடி என்ன சொல்றது, சட்டமன்ற தேர்தலில் வந்து ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ள போய் முதல்வர் எல்லாம் ஆயிட்டாங்க, அமைச்சர் அது இதுன்னு சொல்லி எல்லாரும் ஆயிட்டாங்க. இப்ப இவங்களோட குறிக்கோள் எதுவா இருக்கு அப்படின்னா, உள்ளாட்சி தேர்தல். எப்படி உள்ளாட்சி தேர்தல்ல இவங்களோட வேலை இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்ப ரீசெண்டா அமைச்சரா இருக்கக்கூடிய கில்லி சரத் அவர்கள் ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருக்காருங்க. என்ன அப்படின்னா, நாங்க வந்து சட்டமன்றத்துல ஜெயிச்சு எம்எல்ஏ அமைச்சர் கூட ஆயிரலாங்க, ஆனா நார்மலா இப்ப கீழ் நிலையில இருந்து மக்களுக்கு போய் நாங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா அதுல அங்க கவுன்சிலர் உட்கார்ந்துகிட்டு எங்களை எந்த விஷயமும் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. எப்படி எந்த விஷயமும் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு என்னதான் இருந்தாலும், சட்டமன்ற உறுப்பினராகி அமைச்சரே ஆகினாலும் கீழே இருக்க சில அடிப்படை வசதிகளை செய்து முடிக்க முடியல. என்ன காரணம்னா, அங்க கவுன்சிலர்களா உட்காந்துட்டு அவங்க ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நீங்க எல்லாருமே இன்னைக்கு இணைஞ்சிருக்கீங்க. அனைவரும் ஒன்று சேர்ந்து வருகின்ற மாநகராட்சி எலெக்ஷன்ல தலைவர் அவர்கள் யாரை கை காட்டுறார்களோ அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. நான் ஒரு விஷயம் எனக்கு புரியவே இல்லை. இப்ப கவுன்சிலருக்கு அதிகாரம் அதிகமா இல்ல அமைச்சருக்கு அதிகாரம் அதிகமா? கவுன்சிலர் சாதாரண நார்மலான இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்துகிட்ட இருக்கிறவரு அமைச்சர், எப்படி அமைச்சர்கிட்ட இல்லாத அதிகாரம் கவுன்சிலர் கிட்ட வந்துருச்சான். அப்போ கவுன்சிலருக்கு தான் அதிகாரம் அதிகம், அமைச்சருக்கு ஒண்ணு இல்ல, எம்எல்ஏக்கு ஒண்ணு இல்ல. அப்ப ரிசைன்மெண்ட் வந்து மறுபடியும் கவுன்சிலர் பதவி நில்லுங்க சார், எதுக்காக அமைச்சர் பதவியில உட்காந்துக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரிதான் கேள்வி இங்க வருது. அப்போ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். சட்டமன்றம் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு, இப்ப வரக்கூடியது உள்ளாட்சி தேர்தல். அப்ப அந்த உள்ளாட்சி தேர்தல் நான் அதுக்காக இதுக்கு உள்ளாட்சி தேர்தலில் வந்து போட்டியிடக்கூடாதான்னு கேட்கல, போட்டியிடணும், இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனா இவங்க எந்த மாதிரி நெரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் எங்களால பண்ண முடியல, அதுக்கு காரணம் இப்ப இருக்கக்கூடிய கவுன்சிலர். மேபி எனக்கு தெரிஞ்ச கவுன்சிலர் வந்து சில திமுகவா இருக்கலாம், சில அதிமுகவா இருக்கலாம். ஸோ அதை இவங்க மெயின் பண்ணி சொல்றாங்க. அது இவர் மட்டும் கிடையாதுங்க,
கில்லி சரத்து மட்டும் கிடையாது, அமைச்சர் தொழில்துறை அமைச்சர் கூடிய கீர்த்தனா அவர்களும் இதே தான் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இல்ல கீழே இருக்கிற அந்த ஒரு சின்ன சின்ன விஷயமும் எங்களால பண்ண முடியல. எல்லாரும் பாருங்க ஒரே மாதிரி டயலாக் சொல்லிட்டே வர்றாங்க. சின்ன சின்ன விஷயத்தை எங்களால பண்ண முடியல, அதனால உள்ளாட்சி தேர்தலையும் எப்படி சட்டமன்றத்துல நீங்கள் விசில் அடிச்சு எங்களை வந்து கொண்டு போனீங்களோ அதே மாதிரி உள்ளாட்சி தேர்தலையும் நீங்க வந்து எங்களுக்கு விசில் அடிச்சு உள்ள கொண்டு போங்கன்ற லெவலுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கடமையும் உங்களுக்கு இருக்கு. அது என்ன கடமை உங்களுக்கு தெரியும். நீங்க இன்னைக்கு கேட்கிற அடிப்படை வசதிகள், வாரகால பிரச்சனை, ரோடு பிரச்சனை, தெருவிளக்கு பிரச்சனை, இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரணும். குடிநீர் பிரச்சனை, இதெல்லாம் தீரணும் அப்படின்னா உள்ளாட்சி தேர்தல் ஒண்ணு வரும். உள்ளாட்சி தேர்தலையும் நீங்க மறுபடியும் விசில் அடிச்சா மட்டும்தான் இந்த மாற்றத்தை வந்து கொண்டு வர முடியும். சரிங்களா? என்ன எல்லாரும் ஒரே மாதிரி உள்ளாட்சி தேர்தலே இவ்வளவு இதா இருக்கீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச அடுத்து இவங்களோட குறிக்கோள் உள்ளாட்சி தேர்தல்லாம் என்னென்ன மாதிரி நெரட்டிவ் செட் பண்ண போறாங்கன்னு இப்பவே நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நல்லா பண்ணுங்கய்யா. ஏன்னா அமைச்சருக்கு இல்லாத அதிகாரம் கவுன்சிலருக்கு இருக்குன்னு சொல்லி நீங்களே ஒத்துக்கிட்டீங்க அப்படிங்கும்போது என்னத்த சொல்றது. அதான் சொல்றேன், நல்ல உள்ளாட்சி தேர்தல்லையும் விசில் வந்து அடிச்சு விடுங்க, நல்லா சூப்பரா இருக்கும். அவங்களால என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணி விடுவாங்க. பண்ணுங்க மக்களே, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணி விடுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, சிஎம் விஜய் அவர்களை விமர்சிச்சதுக்காக ஒருத்தர் கைது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் பார்த்தேன். பட் அவர் விமர்சிக்கல, அவர் மேற்கொண்டு அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா த்ரெட்டன் விட்டாரு. எப்படி விஜய் அவர்களை சிஎம்மா இருக்கக்கூடிய விஜய் அவர்களை த்ரெட்டன் விட்டாரு. நார்மலா பாத்தீங்க அப்படின்னா வெர்பல் த்ரெட்டனிங் வந்து யாரையுமே விடக்கூடாது. குறிப்பா இவர் சிஎம் விஜய் அவர்களை விட்டுருக்காரு. என்ன அப்படின்னா, ஏற்கனவே ஒரு இடத்துல விஜய் அவர்கள் சொன்னாரு, சட்டமன்றத்துக்குள்ள நம்ம ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா இவங்க எந்த செஞ்சு வெளியே போயிடுறாங்க, அப்போ சட்டமன்றத்தை நாம பூட்டி வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு. அதுக்கு இவர் பேசி என்ன தெரியுமா பேசி வச்சிருக்காரு, அப்படி நீ வந்து அந்த கதவெல்லாம் மூடுன அப்படின்னா உள்ள வீட்டு அந்த அந்த சட்டமன்றத்துக்குள்ள உங்களுடைய எலும்பெல்லாம் உடைக்கப்படும் அப்படின்ற மாதிரி. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிஎம் அவர்களை கொலை மிரட்டல்னு கூட சொல்லுங்களேன், அது மாதிரி கூட விடுறதுக்கான ஒரு இதுதான். வாய் இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து பேசி விட்டுருக்க கூடாது. இந்த அளவுக்கு அவங்க ஏதாவது தப்பு பண்றாங்களா கேளுங்க, கேள்வி கேட்கிற இடத்துல நம்ம இருக்கோம், இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா அவரை வந்து இந்த மாதிரி த்ரெட்டன் விடுறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு தப்பு. அதுவும் குறிப்பா சிஎம்மா இருக்கக்கூடியவரை பண்ணீங்க அப்படின்னா அப்புறம் கைது பண்ணாம வேற என்ன பண்ணுவாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிஜேபி, அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு சொல்லக்கூடிய இப்போ புதுசாக ரீசெண்டாக ஒன்று ஆரம்பிச்சிச்சுல, அவங்க இப்போ நீட்டுக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்காரு யாரு, நம்ம வாங்சு, சோனம் வாங்சு. அவருக்கு ஆதரவா பாத்தீங்க அப்படின்னா இவங்களும் இறங்கியிருக்காங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து முழுக்க முழுக்க டெல்லியில அந்த ராஜீவ் சௌக்குன்னு சொல்லக்கூடிய அந்த சென்டர் என்ன சொல்றது கன்னாட் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க, அங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஸ்தம்பிச்சிருச்சு. டெல்லியே ஸ்தம்பிச்சிருச்சுங்க. அங்க இருந்து இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா போராட்டமா போயிருக்காங்க. அது மிகப்பெரிய ஒரு விஷயமா மாறிடுச்சுங்க. பார்லிமெண்டே மூடிட்டாங்கன்னா பாத்துக்கங்களேன். அதுதான் இவங்க போராடுறாங்க, ஒன்னும் இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த அளவுக்கு பயங்கரமா போகுமான்றது வந்து நான் யோசிக்கவே இல்லை. ஏன்னா இந்த மாதிரி போராட்டங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா பக்கத்துல நேபாளத்துல இருக்கட்டும், ஸ்ரீலங்கால இருக்கட்டும், பங்களாதேஷ்ல இருக்கட்டும், இந்த மாதிரி இந்த இடத்துலதான் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இந்தியாக்குள்ளேயும் குறிப்பா டெல்லியிலையும் இந்த மாதிரி நடக்குதுன்னா, தற்போது நாம் நேரடியாக பார்க்கும் காட்சி, போராட்டக்காரர்கள் தொடர்ந்து ஒடுக்கப்பட்டு வருகிறார்கள். போலீசார் அவரை அப்புறப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாரே. புரியலையே என்ன சார், என்ன நடக்குது இங்க நம்ம நாட்டுல, என்ன நடக்குது நம்ம நாட்டுல? அப்படியே நடக்காதுன்ற மாதிரி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நடந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்ன்றத நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே. குறிப்பா எந்த ஒரு யாருமே யோசிக்கவே முடியாத ஒரு கட்சி ஒண்ணு ஆரம்பிச்சு அந்த கட்சியில இத்தனை பேர் சேர்ந்து ஒரு போராட்டத்துல வந்து இருக்காங்கன்னா தெரியலையே, என்ன பண்றாங்கன்னு சத்தியமா புரியலையே, ஒன்னொன்னா நடக்குதே அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட வரிகள், எப்படிப்பட்ட தற்குறிகள் நம்ம தமிழ்நாட்டுல இருக்காங்கன்றது இதுல இருந்தே நல்லா தெரியுது. என்ன அப்படின்னா ஒரு அம்மா பேசுறாங்க, அந்த இது வீடியோ வந்து நான் பார்த்தேன். அந்த அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது எல்லாரும் என்னென்னமோ தப்பு பண்றாங்க, விஜய் பண்றதுனால என்ன தப்பு, எப்படி நார்மலைஸ் பண்றாங்க பாருங்களேன். விஜய் பண்றதுனால என்ன தப்பு? நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாவது ஒரு அஃபேர் வச்சுக்கிறாங்க, ரெண்டாவது இன்னொரு பொண்ணை தேடி போறாங்க, அதெல்லாம் ஒண்ணு தப்பே இல்லையே. விஜய் வந்து எல்லாத்தையும் காப்பாத்தாரு. குடும்பம் வேற, இது வேற. நாட்டுல யாரும் தான் தப்பு பண்ணல, அவர் மட்டும் தான் தப்பு பண்றாரு. எல்லாருமே தான் யார் ஒருத்தனோட ஒருத்தி இருக்காங்க, எல்லாருமே எல்லாம் ரெண்டு தான் வச்சுக்கிறாங்க. எல்லாருமே யாரையா சொல்ல முடியுமா? நிறைய ஆம்பளைங்க எங்க வீட்லயே கூட சில பேர் எல்லாம் வச்சுக்கிறாங்க. எங்க வீட்டுக்கு அப்படிதான் இருப்பாரு. அதனால இதுல என்ன இருக்கு, அது அவரோட தனிப்பட்ட பிரச்சனை. அது எப்படி
தப்பு இல்லையா? என்னமா பேசுறீங்க? இன்னொருத்தவங்க, அதாவது கல்யாணம் பண்ணி இருக்கக்கூடிய வைஃபை விட்டுட்டு இன்னொருத்தவங்களோட போறதும் தப்பு இல்லைன்ற லெவலுக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்குன்னா யோசிச்சு பாருங்க. நாம கேட்கலாம், ஏமா இப்படி பேசுறிய, உங்க வீட்டுல இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நீ சும்மா இருப்பியான்னு அடுத்து நம்மளோட கேள்வி அதுவா தான் இருக்கும். அந்த அம்மாவோட பதில் என்னவா இருக்கு பாத்தீங்கன்னா, ஆமா எங்க வீட்லயே ஆம்பளைங்க அப்படித்தான் திரிகிறாங்கன்னு சொல்லி அந்த அம்மா என்னமா அது இவ்வளவு வெளிப்படையா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அவங்க வீட்லயே அப்படித்தான் இருக்காங்களாமா. இதுக்கு மேல நாம ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லைங்க. அப்போ 2வது அஃபேர் வச்சுக்கிறது கரெக்டுன்னு இந்த அம்மா சொல்ல வர்றாங்க. அது அவங்களுடைய விஷயம், அவங்க வச்சுக்கட்டும். எங்க வீட்லயே அந்த மாதிரி தான் ஆள் வச்சுக்கிறாங்க, நாங்க என்ன பண்றது? அது சாதாரண விஷயம். பாத்தீங்களா, நான் ஏற்கனவே நேத்து தான் இந்த விஷயத்த பேசிக்கிட்டு இருந்தேன். இவங்க நார்மலைஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி. இப்ப சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு மக்களுடைய மனசுலயும் பாத்தீங்கன்னா நார்மலைஸ் ஆயிருச்சு. அத அவங்க வீட்டுல இருக்கிற விஷயத்த வச்சும் பாத்தீங்க அப்படின்னா அதை கம்பேர் பண்ணி இதை சொல்றாங்க அப்படின்னா ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. மக்களாக நீங்க எல்லாம் யோசிக்கணும். குறிப்பா உங்க வீட்டுல இருக்கிற பெண்கள் யோசிக்கணும். நீங்க உங்க அண்ணன் உங்க விஜய் அண்ணான்னு சொல்லி ஓட்டெல்லாம் போட்டீங்கல்ல, யோசிச்சுக்கங்க. ஏன்னா உங்க வீட்லயும் உங்களுடைய ஹஸ்பண்ட் இருக்காங்க, உங்க தம்பி இருக்காங்க, உங்க அண்ணன் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்க அப்படின்னு மாதிரிதான் சொல்லணும்னு தோணுது. அடுத்து உயர்கல்வித்துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருந்தாரு. அது யாருன்னு கேட்டா சத்தியமா உங்களுக்கு தெரிய போறது இல்ல. நான் ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன்னா சத்தியமா நிஜமாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். யார் அப்படின்னா, வாடி கைப்படாத சீடின்னு சொல்லி ஸ்கூல் வளாகத்துக்குள்ள ஒருத்தர் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாரு. யாருக்குமா? ஆமா, கரெக்ட், நீங்க நினைச்சது கரெக்ட் தான். அவரே தான். அவர் ஒரு இடத்துல போய் திருக்குறள் சொல்றேன்னு போய் திருக்குறள் சொல்லியிருக்காரு. இல்லைன்னு சொல்லவே இல்லை. நார்மலா வேற ஒருத்தவங்களா இருந்தா கூட பரவாயில்ல. இவர் உயர்கல்வித்துறை அமைச்சர். ஒரு திருக்குறளை கூட ஒழுங்கா சொல்ல முடியாம பாதியை நிப்பாட்டி பாதி தப்பா சொல்லி, என்ன சார் இது? தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார், தோன்றலின் தோன்றாமை நன்று. இவ்வளவுதானே. இத சொல்ல அவங்களால முடியல. தோன்றின் புகழோட தோன்றுக அக்திலார் நன்று, முடிச்சிட்டாரு. தோன்றி புகழோடு தோன்றுக அகுதிலார் நன்று 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 என்று சொல்லுகிறார். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இவ்வளவுதான் திருக்குறள். திருவள்ளுவராச்சும் 7 அடியில முடிச்சாரு, இவர் பாத்தீங்க அப்படின்னா 5 அடியில முடிச்சிட்டாரு. சார் சூப்பர் சார். ஆனா அந்த டான்ஸ் எல்லாம் கரெக்டா ஆனீங்களே, அது எப்படி? இவர் தான் பாத்தீங்க அப்படின்னா அங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒண்ணு நடந்துச்சு. அங்க வந்த பெண் பிள்ளைகளை என்ன பண்ணாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். பாத்துக்கோங்க. அந்த மனுஷன் தான் இவரு. ஒரு திருக்குறள் கூட தெரியாத ஆளு உயர்கல்வித்துறை அமைச்சர்னா ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல. அடுத்தது, யார வேணா நீங்க உங்க கட்சியில சேர்க்கலாம். ஆனா இந்த ஆளை சேர்த்துக்கிட்டு சத்தியமா சொல்றேன், ஒவ்வொரு கட்சியும் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, இவரு தான் கட்சியில சேர்ந்தவங்களே அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காரு, மத்த கட்சியில இருந்தவங்களையும் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா, தான் கட்சியில சேர்ந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வைகோ அவர்கள் விஜயோட காலடியில விழுந்து கிடக்குறாராம். அண்ணன் வைகோ அவர்கள் அவராலே அதை செய்ய முடியவில்லை. இன்றைக்கு அவரே எங்கள் தலைவர் விஜயின் காலடியில் விழுந்து கிடக்கிறார். என்ன பறக்கானது? இதெல்லாம் தேவையா? இல்ல நான் கேட்கிறேன், இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? வைகோ அவர்கள் இன்னொரு இதுல எனக்கு பிடிக்காம விஜய் கூட சேர்ந்திருக்காருன்னு சொல்றது வேற. விஜய் காலடியில விழுந்து கிடக்கிறாருன்னா எவ்வளவு பெரிய மனுஷன். அது நார்மலா நமக்கு அவர்கிட்ட நிறைய முரண்பாடு இருக்கலாம். ஆனா வயசுலயும் பெரிய ஆளு, நிறைய தெரிஞ்சவரு. ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால விஜய் கிட்ட சேர்ந்திருக்காரு. அதுக்கு இவ்வளவாயா அசிங்கப்படுத்துவ? உங்களுக்கு வைகோவை பிடிக்காம போலாம். ஆனா அந்த வன்மத்தெல்லாம் இங்கதான் காட்டணுமா? விஜயோட காலடியில வைகோ விழுந்து கிடக்குறாருன்னா, நாளைக்கு இதே கேள்விய வைகோ கிட்ட போய் கேட்டாருங்க அப்படின்னா, ஆமா நாஞ்சில் சம்பத்தும் தான் காலில் விழுந்து கிடக்குறான், அதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லலாம். இவங்களுக்குள்ளே பாத்தீங்க அப்படின்னா துரந்தரு, ஸ்லீப்பர் செல்ஸ் எல்லாம் சொல்லுவோம்ல, அவங்க எல்லாம் இவங்கதான். நல்லா யோசிச்சு பாத்துக்கங்க. ஏன்னா நாஞ்சில் சம்பத்து சும்மா வேணா இருப்பாரு, அவர் வாயினா சும்மாவே இருக்காது. இவர் நார்மலா யோசிச்சு பாருங்களேன், அதிமுக கிட்ட எப்படி அதிமுகவோட கொள்கை பரப்பு செயலாளரா இருந்தவர் இவரு. அப்போ இவர் ஒரு பேசின விஷயம் பயங்கரமா வைரல் ஆச்சு. என்ன அப்படின்னா, ஒரு மேம்பாலமோ ஏதோ ஒன்று திறக்கிறதுக்கு ஒரு விஷயம் வந்துச்சுங்க. அது திறக்கிறதுக்கு திறக்காம இன்னும் இருக்காங்களே, மக்கள் ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், அம்மா வரட்டும்னு காத்துக்கிட்டு இருக்கோம். எப்படி அம்மா வரட்டும்னு காத்துக்கிட்டு இருக்கோம். அப்ப இன்னொரு விஷயம் வந்தோன்னே, அந்த இடத்துல நிறைய பேருக்கு ரொம்ப அவதியாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்துச்சு. அப்போ
ஜெயலலிதா அவர்களை எந்த மாதிரி இவர் சொல்லியிருந்தாருன்னா, ஒரு யானை நடந்து வருதுன்னா எறும்புக்கள் சாவது இயல்பு அப்படின்னு இவர் சொல்லியிருந்தாருங்க. இவரே இவர் வாயால சொல்லியிருந்தாரு. அந்த அம்மா பார்த்துட்டு பத்தி விட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். இவரை என்ன பேசணும், எங்க எதை பேசணும்னு ஒரு மண்ணும் தெரியாம எதையாவது ஒண்ணு வாயில வந்தது அடிச்சு விட்டுறது, ஏதோ தெளிவா பேசுற ஒரு மாதிரி அடிச்சு விட்டுறது. ஆனா வாங்கி கட்டிக்குவாரு. அதே மாதிரிதான் இப்ப இவர் கட்சியில சேர்ந்த யாரு தாவேக்கால கட்சியில சேர்ந்த வைகோவையே காலடியில விழுந்து கிடக்கிறாருன்னு பேசுறதெல்லாம் இவருக்கு ஒன்றும் புதுசு கிடையாதுங்க. அடுத்து நான் ஏற்கனவே சொன்னேன், இவர் தான் கட்சியில சேர்ந்தவரையும் அசிங்கப்படுத்துறாரு, வெளியே இருந்தவரே ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி. அதுக்கு நாம் இதை பத்தி பேசுறோம். குறிப்பா நாம் தமிழர்ல இருக்கக்கூடிய சீமான் அண்ணனையும் நாம் தமிழர் கட்சியும் ரொம்ப ஒரு மாதிரி பேசி வச்சிருக்காரு. அவருக்கு நம்ம பதில் கொடுத்துதான் ஆகணும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாம் தமிழர் கட்சி தாவேக்காவின் வருகையால் கல்லறைக்கு போயிட்டு இருக்கான். தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகத்தின் வருகையால் இன்றைக்கு கல்லறைக்கு போய் கொண்டிருக்கிறது. அப்படியா சார்? அப்படி எந்த கல்லறைக்கு போனுச்சுன்னு தெரிஞ்சுச்சுன்னா எங்ககிட்ட கொஞ்சம் சொல்றீங்களா? நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். வாயில வந்தது சொல்றது. அடுத்து அனிதா ராதாகிருஷ்ணன், குறிப்பா திமுகவை சேர்ந்த அனிதா ராதாகிருஷ்ணன் தாய்மாமன் சீரு கொண்டு போனாராம். அதை வெக்கமே இல்லாம சீமான் வாங்கிக்கிறாராம். திமுகவை சார்ந்த அனிதா ராதாகிருஷ்ணன் தாய்மாமன் சீர் கொண்டு போகிறார், வெட்கமில்லாமல் சிரித்துக் கொண்டு வாங்குகிறார். அப்படியா சார்? அப்படியா? அப்போ உங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் ஸ்டாலின் வீட்டுக்கு போயிருந்தாரு, சீமான் வீட்டுக்கு போயிருந்தாரு. அதெல்லாம் எதுக்கு சார்? வெக்கமே இல்லாம எதுக்காக சீமான் வீட்டுக்கும் ஸ்டாலின் வீட்டுக்கும் போனாரு? அப்போ ஸ்டாலினா இருந்தாலும் சீமானா இருந்தாலும் விஜய் அவர்களை வெளியே வரவேற்றாங்க, வீட்டுக்குள்ள போய் உட்கார வச்சாங்க. நினைச்சிருக்கலாமே, அவங்க நினைச்சிருக்கலாம், நீலாம் எதுக்கு எங்க வீட்டுக்கு வர, வெளியே போ, நீ தானே எங்களை அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்க, திட்டிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கலாம்ல. அதெல்லாம் அவங்க ஏன் கேட்கல? அது மாண்பு. அப்போ ஒருத்தவங்க வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா அதை அவங்க கொடுக்கக்கூடிய இல்ல அவங்க பேசக்கூடிய சில விஷயங்களையோ இல்ல அவங்க கொடுக்கக்கூடிய பாசத்தையோ ஏதோ ஒரு காரணத்தினால அவர் சீர் செஞ்சுட்டு போனாரு, அதை ஏத்துக்கணும். அதை ஏத்துக்காம வெளியே நின்று அவர் கூட என்ன பாக்ஸிங்க போட்டு இல்ல ஸ்மாக்க போட்டு இல்ல WWF சண்டை போடணுமா? இல்ல விஜய் அவர்கள் அப்படிதான் பண்ணுவாரா? சப்போஸ் விஜய் அவர்கள் வந்தாரு, அப்ப அவர்கிட்டயே அப்படித்தான் நடந்திருக்கணும்னு நீங்க சொல்றீங்களா? வெக்கமே இல்லாம விஜய் அவர்கள் போனாருன்னு நீங்க சொல்லுவீங்களா? கேனத்தனமா எதையாவது ஒன்று சொல்றது இவரு. அடுத்து தமிழ் தேசியத்தை வச்சு சில்லறை தேடக்கூடிய சில்லறை பயன், அதுவும் உலகெங்கும் வாழக்கூடிய தமிழர்கள்ட்ட இருந்து பல்லாயிரம் கோடி ரூபாய் பணம் வாங்கி சொத்து சேர்த்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. தமிழ் தேசியம் பேசினான் ஒரு சில்லறை பயன், உலகெங்கும் வாழக்கூடிய தமிழர்களை ஏமாற்றி பல்லாயிரம் கோடியை தேடிக்கொண்டவன். அப்படியா சார்? அப்படியா? அப்போ உங்ககிட்ட தானே இருக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா துறையும் உங்ககிட்ட இருக்குல்ல. முடிஞ்சா ஒரு ரைடு விட்டு பாருங்க எங்க அண்ணன் வீட்டுக்கு. உங்களால முடிஞ்சா ரைடு விடுங்க. வாயில என்ன வேணா வருதுன்னு சொல்றதுக்காக வடையெல்லாம் சுட முடியுமா? இவ்வளவு வடை சுட்டு எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிருச்சுங்க. எப்படி லயோலா மணிக்கு அரசு பதவி ஒண்ணு கொடுத்தாங்களோ அடுத்த அரசு பதவிக்கு நம்மளால ரெடி ஆயிட்டாப்ல. நாம் தமிழரை பேசுனா கண்டிப்பா அரசு பதவி கிடைக்கும்ன்றது எங்க தெரிஞ்சு போச்சு. அப்போ அடுத்த அரசு பதவிக்கு நாஞ்சில் சம்பத் அவர்கள் ரெடி ஆயிட்டாரு. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப எல்லாம் பேசுவார்ல, வாயில வக்கனையா பேசுறாருல, அது எல்லாத்துக்கும் காரணம் அரசு பதவி. லயோலா மணிக்கு கொடுப்பீங்க, நாஞ்சில் சம்பத்துக்கு கொடுக்க மாட்டீங்களா அப்படின்ற ஒரே ஒரு காரணம் மட்டும்தான். அடுத்த ஒரு விஷயம் சொன்னாரு, பெரியாரையும் அண்ணாவையும் ரொம்ப கேவலமா பேசினவரு. எப்படி? அறிஞர் அண்ணாவையும் பெரியாரையும் ரொம்ப கேவலமா பேசணும். சரி, நான் ஒரு விஷயம் கேட்கிறேனே, அப்போ இப்ப நீங்க ஒரு கட்சியில போய் சேர்ந்திருக்கீங்களே தாவேக்கால, அந்த தாவேக்காவோட தலைவர் விஜய இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா ரொம்ப அசிங்கமா பேசினாரு. யாருன்னு ஞாபகம் இருக்கா? யாரு? இவர் தான். இந்த ஆளுதான் விஜய தவக்கலைன்னு சொன்னவர். ஒரு மாசம் முன்னாடி தான் விஜய் அவனுக்கு என்ன தெரியும், அவன் ஒரு தற்குறி, அவன் ஒரு தவக்கலை, அவன் மயில புடிங்கிருவானா அப்படின்னு பேசிருக்காப்ல. நீ தற்குறி, நீ தவக்கலை, தமிழ்நாட்டு அரசியலுக்கு தகுதியற்ற முட்டாள், நீ தலைவராவதற்கான எந்த தகுதியாவும் உனக்கு. இத நம்ம சாட்டியனே உறுதிப்படுத்தி இருக்காரு. இந்த ஆள அவன் என்ன பேசுவாரு? அது ஏன்னா மரியாதையா இருந்தா மரியாதையா பேசலாம். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி தான் பேசி ஆகணும். அதுக்கு விஜய் அவர்களை இந்த ஆள் அவ்வளவு அசிங்கமா கேவலமா பேசியிருக்கான் இந்த ஆளு. நாங்க அறிஞர் அண்ணாவையும் பெரியாரையும் அசிங்கமா பேசினாருன்னு சொன்னார்ல, ஆனா அறிஞர் அண்ணாவையும் பெரியாரையும் நம்ம அந்த அளவுக்கு அண்ணாவெல்லாம் நாங்க பேசவே இல்லை. சீமான் அண்ணா அந்த பேசவே இல்லை. பெரியார வேணா அவர் பேசின பேச்சுக்கு நம்ம அது எதிர்ப்பு தெரிவிச்சு பேசியிருந்தாங்க. ஆனா இவரு எந்த கட்சியில போய் சேர்ந்திருக்காரோ அந்த கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்
டாப்பு. அவரையே தவக்கலைன்னு சொல்லி பேசியிருக்காருன்னா இவரெல்லாம் நீங்க கட்சிக்குள்ள சேர்த்துக்கிட்டு தேவையாயா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. இந்த ஆளு ஸ்டார்டிங்ல திமுக இருந்தாப்ல, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு கட்சியா தாண்டணும்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி அடுத்து வந்தது மதிமுக. அதுக்கப்புறம் தான் அதிமுக போய் சேர்ந்து அந்த மாட்டி அடி வாங்கினாரு. அம்மா வரட்டும் காத்துக்கிட்டு இருப்போம், துப்புனா தொடச்சுக்குவோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு போனார்ல, அது அந்த டைம் பீரியட்ல தான். இப்ப தாவேகா ஒவ்வொரு இடமா காலி பண்ணி போயிட்டாரா. இப்ப தாவேகாக்கு அப்புறம் எங்கன்றது தெரியல. இவன் என்ன குரங்க விட மோசமா தவறா? இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சு. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. அது என்ன சில்லற பையன், அது என்ன சில்லறை பையன்? நீங்க தான் சில்லற பையன், வாடகை வாயி. ஒவ்வொரு கட்சியா தாவி தாவேக்கால வந்திருக்கீங்க. அப்ப என்ன சில்லற கிடைக்குதுன்னு நீங்க தாவேக்காக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்கலாமா சார்? சொல்லுங்க, கேட்கலாமா? இந்த ஆள் பேசுறதெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய பொருட்டாவே நம்ம எடுத்துக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனா பேசின விஷயத்துக்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு ஆகணும். இந்த ஆளு நமக்கு எந்த ஒரு பொருட்டும் கிடையாது. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நம்ம சாட்டை அண்ணனோட அந்த ஒரு இதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மேபி நேரத்துக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் நம்மளோட வீடியோ கொஞ்சம் டைம் ஆகும். ஆனா சாட்டை அண்ணனை வச்சு செய்யணும். நான் ஒண்ணு கேட்கிறேன், சில்லற வாய் நீயா நாங்களாயா? எல்லா இடத்துக்கும் போய் ஒவ்வொருத்தவங்கள அந்த நேரத்துக்கு ஏத்த மாதிரி அவங்க மேல துதி பாடிட்டு அங்க இருந்து வெளியே வந்தோன்னா அப்படியே மாத்தி பேசுற ஆளு நாங்க கிடையாது. நீ இந்த ஆளெல்லாம் நம்மளை பத்தி பேசிக்கிட்டு இருக்காப்ல. சோ அவ்வளவுதாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இன்னைக்கு நான் அவ்வளவா பேசியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். பட் சில விஷயங்கள் மட்டும் தான் நான் பேசியிருக்கேன். உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.